ஓம் சரவணபவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனி பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் ஒரு மகத்தான வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் இந்த காலகட்டம். சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் கடப்பதற்கு 2.5 வருடங்கள் எடுத்துக்குவார். அந்த காலகட்டங்களை எப்படி இவர் பலன் கொடுக்க போகிறாரு. ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல் வேற கேட்டிருக்கிறோம். எப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்னா, சனி ஸ்லோவான கிரகமாச்சம்மா, அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு வேற இங்கே ஒரு கேள்வி தொக்கி நிற்கிதே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, சனி ஸ்லோவான கிரகம்தான். ஆனால் அவர் 10, 11 காலச்சக்கரத்தின் 2 வீட்டுக்கு சொந்தக்காரர். 10 என்பது நம்மளுக்கு அது ஒரு ஸ்திர ராசி, ஒரு வலிமை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல நம்ம கடுமையான உழைப்பை போடும்போது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது. அப்போ லாபம் நிச்சயம் உண்டு. கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை வெளிவரும் பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்ட காத்தாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி நல்ல சிறப்பான சனிப்பெயர்ச்சி. நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி மூல திரிகோண பலம் அடைவார். அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு 6 ராசிக்கு அட்டகாசமான பலன்களை அவர் அள்ளி தர காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசி லக்னத்திற்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலாபலன்களை தரப்போகுது அப்படின்னு போனால், கண்டக சனியாக வருகிறார். 7ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி அவர் ஆட்சியை வர பெறப்போகிறாரு. நேராக ராசியை பார்ப்பார். 7ஆம் அதிபதி 7இல் சனி திக்பலம் என்ற ஒரு விதியும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவார் இந்த சனி? வேலையை கொடுத்துரும், அலைச்சலை கொடுத்துரும். வேலை செய்யறதுக்கு நம்ம சோம்பலை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ராகு 8க்கு வந்துட்டார், கேது 2க்கு வந்துட்டார். இப்போ என்னென்னா, உணர்வுபூர்வமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது, அறிவு சார்ந்து தான் முடிவு எடுக்கணும். இப்போ நம்ம சொல்லிடுவோம், ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு குழப்பமாக இருக்குது, முடிவெடுக்க முடியல. என்ன உனக்கு எத்தனை தடவை தான் நாங்கள் சொல்கிறது, குழப்பன்றோம். நம்ம ஒரு சிலர்லாம் நம்ம கிண்டல் பண்ணுவோம். இந்த குழப்பமான சூழ்நிலையையும் முடிவெடுக்க முடியாத நிலையையும் இந்த காலகட்டம் உணரக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி லக்னக்கார அன்பர்கள். இறைவனை தான் இந்த காலகட்டம் துணைக்கு வச்சுக்கணும். இந்த காலகட்டம் சிம்மம் சிங்கிளாக இருப்பதை மேல் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு இருப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த காலகட்டம் தேவையில்லாமல் தவறான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியது வந்துடும். ஒரு எக்ஸ்ட்ரா அஃபேர்லேருந்து அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன், வாய் வார்த்தை, இதில் எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் அதி கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் தெரியாத விஷயங்களை, அறியாத விஷயங்களை, தெரியாத நபர்கிட்ட நீங்கள் எதையும் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. கேது எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பேச்சை குறைத்து கொள்வது நிம்மதி. ஏன்னா அந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ணுன்னா, சரியில்லைன்னா அந்த காலகட்டம் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கிற உறவு கூட விரோதியாக தெரியும். அந்த மாதிரியான காலகட்டம். நம்ம நல்லதே சொல்ல போனாலும் அந்த இடத்துல நம்ம பழி பாவத்துக்கு ஆளாகும். அப்போ ஒரு குடும்பத்தை விட்டு தனியாக இருப்பது கூட நல்லது. இப்போ பிள்ளைங்கள்லாம் வெளியூர் வேலைவாய்ப்பு போயிடுறாங்க. சிம்மம் ஒரு காலகட்டம் சிங்கிளாகவே இருக்கக்கூடிய சூழலும் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் கணவன் மனைவியாக இருந்தால் விட்டு கொடுத்து போயிடுங்க. வாக்குவாதம் தேவை கிடையாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. இந்த காலகட்டம் சர்ப்ப வழிபாடு செய்வது சிம்மராசிக்கு ரொம்ப சிறப்பு. அதே போல் திருநள்ளாறு சென்று வருவதோடு மட்டுமில்லாமல் திருக்கல்காடு, பொங்கு சனீஸ்வரர் இவங்களெல்லாம் பார்ப்பது, சனீஸ்வரர் ஆலயங்களுக்கு செல்வது என்றால் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது, நிறைய ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் பண்ணுவது, மெடிடேஷன், யோகா, தியானம் தான் இப்போ இந்த காலகட்டம் உங்களை ஒருநிலைப்படுத்தும். விநாயகர் வழிபாடு வச்சுக்கணும். அதே போல் நீங்கள் துர்க்கையை வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். உங்களுடைய குலதெய்வத்தை இப்போ இந்த காலகட்டம் நல்லா பத்திரமாக கெட்டியாக பிடிச்சிக்கணும். குலத்தை வாழ வைப்பது குலதெய்வம். தாயுடைய குலதெய்வம் நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையுடைய குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை வாழ வைக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நம்ம எதற்குமே உணர்ச்சி வசப்படுறது, எது நடக்கிறது நடக்கட்டும், நம்மளாக வாலண்டராக போய் எந்த செயலையும் செய்ய வேண்டாம். சோம்பலை மட்டும் கலைச்சிருங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நிறைய எக்ஸசைஸு, உணவு பழக்க வழக்கங்களில் முறையாக கையாளும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். நோய் விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை, ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனு, அதே போல் ஒரு ஜீரண சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்கள் வம்சாவிலே யாருக்கும் இல்லாத நோய் எனக்கு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டம் நோய் சார்ந்த விஷயங்களில் கடன், அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்களில், பணம் விஷயங்களில், உறவுகள் விஷயங்களில்
இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு. பணம் சார்ந்த விஷயங்களையும் சொல்லிட்டேன். அமைதியாக எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் கேட்குற கேள்விக்கு ஒரு புன்முறலோடு பதில் சொல்லிவிட்டு புன்முறலுடன் கடந்து செல்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. சிம்மம் சிங்கிளாக இருப்பதுடன் அதி கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த சனிப்பெயர்ச்சியில் நல்ல பலன்கள் இருக்கவங்களும் இல்லை கம்மியாக பலன் நடக்க போகுது அப்படின்றவங்களுக்கும் உங்கள் தசா புத்திகள் தான் இதில் சொல்கிற பலன்களே அப்படியே 100% நடந்துருமா அப்படின்னு உங்களுக்கு ஐயமோ சந்தேகமே வேணாம். தசா புத்திலாம் சிறப்பாக இருக்குது, கிரகங்களும் அமைப்பு சரியாக இருக்குன்னா உங்களுக்கு அதிகமான பலன்களே நடைபெறும். இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு? அது உங்களுக்கு திருமணம் பொருளாதாரத்துக்காக வந்து திருமணத்திற்காக செயல்பட போகுதா இல்லை பொருளாதாரத்துக்காக செயல்பட போகுதா? உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த சனிப்பெயர்ச்சியில் நிறைய தானம் தர்மம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ 27 தலைமுறைக்குரிய பாவங்களை நீங்கள் போக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சனியே ஒரு கர்மாக்காரகன் தான். சனி குரு வந்து நம்மளுக்கு வந்து கர்ம கிரகங்களே நம்ம சொல்லியிருக்கோம். சனி குரு ராகு கேது. அப்போ ஒரு வயிற்றுக்கு உணவிடும்பொழுது அங்கே உங்கள் கர்மாக்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. சர்ப்ப வழிபாடுகள் செய்வது, ராகுகால நேரத்தில் துர்க்கையை வழிபடுவது, விநாயகர் வழிபாடு 12 ராசிக்காரர்களும் செய்யணும் தடைகளை உடைத்து குறைப்பதற்கு. அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்களில் 12 ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு நீங்கள் என்னென்ன உழைக்கிறீங்களோ உங்கள் உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்த 1.5 வருடத்துக்கு எல்லா ராசிக்கும் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. எப்பயும் வந்து நேர்மையான வழியில் போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நல்லவரும் கிடையாது, அவரை மாதிரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதனால் அன்பர்கள் வந்து இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்களில் திருநள்ளாறு, குச்சானாறு, திருக்கொல்லிக்காடு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதுடன் அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபமேற்றி வழிபடலாம். திருப்பவும் அதான் சொல்கிறேன், நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள். முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது, இல்லை உங்கள் ஊர்லேயே நம்மளுக்கு எங்கள் ஊரில் இருக்க மலையை சுற்றி வரோம், பழனி மலையை சுற்றி வர முடியுன்றவங்க தாராளமாக செய்யலாம். முருகர் வழிபாடு செய்யணும். கலியுக தெய்வமான கந்தக்கடவுள் முருகனை வந்து வள்ளி தேவயானை சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு 3 சக்திகளுடைய பலனும் நம்மளுக்கு கிடைச்சிரும். நான் நிறைய பதிவுகளை சொல்கிறத திருப்பியும் உங்களுக்கு இங்கே வழி ஊட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். வள்ளி வந்து நம்மளுக்கு இச்சா சக்தி, நம்மளுக்கு வந்து தேவயானை வந்து கிரியா சக்தி, வேல் வந்து ஞான சக்தி. ஒரு செயலை செய்யணும், ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்கக்கூடியதான் இச்சா சக்தி. அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள் செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நமக்கு கிரியாசக்தி. நமக்கு ஞானசக்தி எப்படி, அது எந்த காலத்தில் எப்படி அந்த செயலை செஞ்சால் அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி. அப்போ எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக செயல்படணும். நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடணுனாலே நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வாழ்நாளில் வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றுவோம். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் சொல்லிட்டேன், தசாபுதிலாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்கெல்லாம் இறைவனை மட்டும்தான் இந்த காலகட்டம், குறிப்பாக இந்த கும்பராசி, மீனராசி, அதே போல் அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி, அதுக்கப்புறம் தான் விருச்சிக ராசி. இந்த கும்பராசியும் மீனராசியும் இறைவனை வழிணும். இது சிம்ம ராசி லக்னமாக இருந்து கும்ப ராசியாக இருந்தாலும் இல்லை கும்ப லக்னமாக இருந்து சிம்ம ராசியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிறது உங்களுக்கு நினைவில் ஊட்டுறதுக்கு தான். அதனால் நம்மளுக்கு சனி, சந்திரன், ராகு, கேது, செவ்வாய் இது புத்தி யந்திரங்கள் நடத்துக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். திருநீர் இல்லாமல் இருக்காதீங்க. இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு தொல்லைப்படுத்தாமல் இருக்கணும்னா இறைவன் மட்டும்தான் இந்த காலகட்டம். யாரையும் நம்ம துணைக்கு வச்சக்கூடாது. நண்பன் இது எதிரின்னு, ஏன்னா நேரம் நல்லா இல்லைன்னா நண்பனே நம்மளுக்கு எதிரி ஆவான். இறைவன் ஒருவனை மட்டும், உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும் நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும், எனக்கு எல்லா தேவைகளையும் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொடுப்பா, எனக்கு எது நல்லதோ அதை நிறைவேற்றி கொடு இறைவான நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்நாளில் எந்த நிலையிலையுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் கடந்து வந்துடலாம்.